ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஹோம் கமிங். ஹோம் கமிங்ல புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு மஞ்சள் சட்டை போட்டுன்னு. ஏய் மஞ்சள் சட்டை, என்ன இத்தனை நாளா எங்க காணோம்? ஒரே ஷோவா பண்ணி கலக்கிட்டு இருக்கீங்க போல. இல்ல அது நிறைய டிராவல் இருந்தது. பட் ஆனா அவன் சிஎஸ்கே நீட்ஸ் 3 வின் அவுட் ஆஃப் 4. அப்ப எர்ரா மஞ்சள் சட்டையா குர்ரா சப்போர்ட்ன்ற மாதிரி எடுத்து போட்டாச்சு தோச்சு. ஸோ இனிமேல் பாருங்க சிஎஸ்கே எப்படி ஆடுறாங்க. பிரவீன், மேட்ச் எல்லாம் பாத்துருப்பீங்க. 11 பாயிண்ட் மழையில போயிடுச்சுன்னு வருத்தமா இருக்கீங்களா? மேட்ச் நடந்திருக்கணுமா? ஒரு மேட்ச் நடந்திருந்தா வந்து எல்எஸ்ஜிக்கும் ஒரு சான்ஸ் இருந்திருக்குமே, அது பரவாயில்லையா? இப்போ மழையில நடந்ததால ஒரு நெகட்டிவ் திங் ஒரு பாசிட்டிவ் திங். நெகட்டிவ் திங் வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் வர வேண்டியதுல 1 பாயிண்ட் வந்துச்சு. பாசிட்டிவ் திங் வந்து இன்னொரு மேட்ச் மழையில அவுட் ஆக கூட நமக்கு நல்லதுதான். எவ்வளவு 16 எடுக்கணும் இல்ல. சோ அதனால இன்னொரு மேட்ச் மழை ஆச்சுன்னா கூட எப்படியாவது மழையை கொண்டு வந்துடலாம் தோக்குற மாதிரி மேட்ச்ல. அப்ப மழையை கொண்டு வந்து நம்ம வந்து அழகா 11 பாயிண்ட்ல சிஎஸ்கே, 10 பாயிண்ட்ல எம்ஐயோட வேகன் ஃபுல் ஸ்பீட்ல எடுத்திருக்காங்க. அது என்ன வண்டி, எந்த இன்ஜின்னே தெரியல. மெர்சிடிஸா இல்ல இதுவா, என்ன இன்ஜினே தெரியல. ஃபார்முலா 1 வேகத்துல கிளம்பிருக்காங்க. 200 சேஸ், பேட்டிங் ஃபயரிங் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ். ஹோம் கேம் ஃபார் சென்னை. எம்ஐ's unbelievable record at Chepauk. How do you see this panning out, P-Dog? This is the closest Tata IPL அப்படின்னு பாமி மபாங்க சொல்லுவாரு. நிஜமாவே க்ளோஸா தான் இருக்குதுல்ல. இல்ல இப்ப 2 மேட்ச் உங்களுக்கு 70-30 65-35 கொடுத்தேன். இந்த தடவை அப்படி கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த தடவை வந்து இட் இஸ் ஈவன்லி பேலன்ஸ்டு. I would rather say 52-48 in favor of Mumbai. It is going to be a close game. ஏன்னா ஒரே இஷ்யூ பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ஸ் வந்து மும்பைல நிறைய இருக்காங்க. அந்த போலிங்ல வந்துட்டு சிஎஸ்கே ஆஸ் அன் எட்ஜ், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ரொம்ப சுமாரான போலிங் மும்பை இது. இப்போ எனக்கு என்னன்னா இவங்க எப்படிப்பட்ட விக்கெட் கொடுக்கணும்னா, அந்த டெல்லியும் இவங்க குஜராத் டைட்டன்ஸும் ஆடினாங்க பாருங்க, கொஞ்சம் ஸ்லோ பாட்டா அந்த மாதிரி ஒரு விக்கெட்டை கொடுத்துட்டாங்கன்னா, இப்ப சூரியகுமார் யாதவ் தவிர, திலக் வர்மாவை தவிர மற்றவங்க எல்லாமே கஷ்டப்படுவாங்க. அந்த பேக் எண்ட்ல வர்ற கேமரூன் கிரீன், டிம் டேவிட், இந்த நேஹல் பேக் எண்ட்ல வராரு. நல்லா ஃப்ரண்ட்ல நம்பர் 3ல வராரு. அவரை பார்த்து பேக் எண்ட்ல வராருங்கிற இல்ல. இந்த தடவை ஒருவேளை உங்களுக்கு இந்த பிட்ச் கண்டிஷன்ஸ்னால யூ நெவர் நோ வெதர் தே வில் கோ வித் தட் தாட்ஸ் ஆஃப் கெட்டிங் திலக் வர்மா at 3, சூர்யா at 4, 5, கேமரூன் கிரீன் 6 அந்த மாதிரி வருவாங்களோ தெரியல. பவர் பிளேக்குள்ள விக்கெட் வந்தா கேமரூன் கிரீன், பவர் பிளேக்கு வெளியில விக்கெட் வந்தா திலக் வர்மா கிவன். ஸோ அந்த மாதிரி ஒரு நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்தாலும் அவங்கெல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த டிம் டேவிடும் கேமரூன் கிரீனும் வந்து ஆலமரத்துல முக்கால் அப்படிங்கும் போது அவங்களுக்கு எல்லாம் பால் நல்லா வந்து ஸ்கிட் ஆகி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். யூஆர் ஆஸ்கிங் ஃபார் ட்ரபிள். ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட் வித் பிபிகேஸ் அண்ட் சிஎஸ்கே இது. ஏன்னா வந்து ஒரு ஸ்போர்ட்டிவ் பிட்ச் கொடுத்துட்டாங்க. இட் டிடன்ட் அசிஸ்ட் த பவுலர்ஸ் அண்ட் அதே மாதிரி பரமபாட்டாவும் இல்லை, ஒரு மாதிரி ஸ்டீவன்ஸா கொடுத்துட்டாங்க. இப்ப மும்பையோட போலிங் இப்படி இருக்கு அப்படிங்கும்போது அவங்களோட பவர் பேட்டிங்லங்கும் போது அவங்க பேட்டிங்கை நீங்க கிளிப் பண்ணீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி வின். ஏன்னா சிஎஸ்கே போலிங் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து வெரி வெரி குட் ஸ்பின்னர்ஸ் தேவ் காட். வலிமையும் அப்டேட்டை காட்டுவாரு. So உங்களுக்கு வந்து the pitch is going to be the thing, but still I feel first time I'm saying it's going to be 52-48 in favor of Mumbai. I still want CSK to win. Slightly slow pitch. Get Mitchell Santner also in. சிஎஸ்கே 75-25 அப்படின்னு நான் சொல்லுவேன். பிச்சு வந்து அதாவது எப்படின்னா, வான்கடையில் ஆடினாங்க, வான்கடையில் ஆட்ட வந்தாங்க எங்களோட. தென் தேவ் கான் டு மொஹாலி. 2 of the most truest and பாட்டா விக்கெட்ஸ். யூ நீட் டு ரிமெம்பர், மொஹாலியில் வந்து 257 எல்எஸ்ஜி அடிச்சாங்க. அண்ட் இதுதான் பியூட்டி ஆஃப் ஹோம் அண்ட் அவே. சடனா இங்க வரும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அதே ஸ்வீப் ஷாட்டை நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அடிச்சு 6 போய் உழுது பார் ஃபைன் லெக் மேல. டாப் எஜ் கிளம்பி கீப்பர் கேட்சோ ஷார்ட் ஃபைன் லெக்லயோ அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சென்னையில ஆடும்போது. ஸோ நீ சொன்ன மாதிரி குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ், த பேட்டில் இஸ் பிட்வீன் த ஸ்பின் அட்ரிஷன் வர்சஸ் த பேட்டிங் குவாலிட்டி ஆஃப் ஸ்பின் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ். அண்ட் போலிங், ஐ மீன் யூ கான்ட் ரூல் இட் அவுட். கொஞ்சம் ஸ்லோவா விக்கெட் கொடுத்தா மும்பை இந்தியன்ஸோட போலிங் அட்டாக் நல்லா இருக்கு. P-Dog, பியூஷ் சாவ்லா விளையாடுவாங்க. பியூஷ் சாவ்லா, குமார் கார்த்திகேயா, ரித்திக் ஷோகின் 3 பேரையும் விளையாடுவாங்க. And Hrithik Shokhin is a very smart bowler. Kumar Karthikeyan ரொம்ப நல்ல bowler. Maybe young, not in terms of experience, but they'll also do a job. இல்ல நல்ல பவுலர்ஸ் நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இப்போ ஜடேஜாலாம் வந்துட்டு கொஞ்சம் நான் சொல்ற மாதிரி ஸ்லோ பிச்சுன்னா ரட்டு அடிக்கும். அந்த மார்க்கஸ் ஸ்டைனிஸ் போல்ட் ஆயிட்டு 2 பேரை கேட்டு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னாரு. அவுட் சைடு லெக் ஸ்டம்ப் அந்த பக்கம் பிச் ஆச்சு. அப்படி போய் டிஃபென்ஸ் அவுட் சைடு டங்கேர்னு ஆஃப் ஸ்டம்ப் பிச்சின்னு போச்சு. அதே மாதிரி தீக்ஷானா வந்து குணால் பாண்டியாக்கு ஒரு எட்ஜ் அடிச்சு அஜிங்கியா ரஹானே அப்படி சில்லறை செதற விட்டாரு ஸ்லிப்ல சல்லீர். அதாவது உங்களுக்கு இப்ப 2 பேரும் எப்படின்னா ஆன் டே கரெக்டா விழுந்ததுன்னா அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க அந்த 8 ஓவர்ல. அப்புறம் உங்களுக்கு வலிமை அப்டேட் இருக்கு. இப்ப துஷார் தேஷ்பாண்டே எப்படின்னா, அண்ணே நானும் விக்கெட் எடுக்கிறேன் எனக்கு கொடுங்கண்ணே, கையை சுத்தினாலே விக்கெட் விழுது. இப்போ உங்களுக்கு இன்னொரு அடிஷன் என்னன்னா தீபக் சஹர்.
இன்னொன்னு என்னன்னா தீபக் சேகர் நான் வந்து எப்படின்னா அந்த அந்த காலத்துல ஒரு படம் வந்து டார்லிங் 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 இந்த பாக்யராஜ் இந்த பெல்ஸ் பேண்ட் போட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வர ஹீரோயினை கட்டி பிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கோவிட் வந்ததுல இருந்து டார்லிங் டார்லிங் டார்லிங்கே பேசுனாரு, வேற படம் பார்க்கல. ஸோ தீபக் சேகர் வந்து அந்த ரன் அப்ல வந்து ஒரு ஸ்ப்ரிங்க நான் பார்க்கலையே ஒழிய அப்படியே ஒரு 2 பால் அப்படி இப்படி அலைஞ்சுது. இப்போ எனக்கு தெரியல ஒரு இன்ஜுரியில இருந்து வர்றதுனால ஒரு மாதிரி ஒரு மெஷர்டா இருக்காரான்னு. இப்ப தீபக் சேகர் ஒரு குவாலிட்டி பவுலர் அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த bowling attack பாத்தீங்கன்னா இட் இஸ் வே ஹெட் ஆஃப் வாட் மும்பை இந்தியன்ஸ் ஹஸ் காட், நாட் டு மென்ஷன் சிஎஸ்கேஸ் பேட்டிங் இஸ் ஃபயரிங். ஸோ அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு பிச்சை கொடுத்துட்டு இப்ப சூரியகுமார் யாதவுக்கு நீ எந்த பிச்சை கொடுத்தாலும் சரி அந்த எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல அந்த ஸ்கொயர் லெக் வந்து ஸ்லைட்லி பிட்வீன் ஸ்கொயர் லெக் அண்ட் ஃபைன் லெக் அங்க நீங்க எத்தனை ஃபீல்டர் இருக்கிற ஸ்வீப் அடிக்க தான் போறாரு. ஸோ இந்த ஒரு பேட்ஸ்மேனுக்காக நீங்க பயப்படாம இந்த மாதிரி ஒரு பிச்சை கொடுத்து ஒருவேளை ஒரு தப்பான ஒரு ஷார்ட் அடி அவுட் ஆயிட்டாருன்னா தென் யூ ஆர் இன் தி கேம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்லோ பாட்டா கொடுக்கணும். எப்படின்னா பால் வந்து ஸ்கிட் ஆகி வரக்கூடாது, இந்த முட்டிக்கு மேல வரவே கூடாது, ஸ்லோவா இருக்கணும். அந்த மாதிரி பிச்சில் சிவம் தூபே மாதிரி ஒரு ஆளுக்கு பயங்கரமா வர படம். இந்த பிச்சை இவங்க கொடுத்தாங்கன்னா ஐ டோன்ட் நோ வெதர் சாட்னர் இஸ் பிளேயிங் ஆர் தீக்ஷனா இஸ் பிளேயிங், சிஎஸ்கே has got a chance of 75-25. பிபிகேஎஸ் மாதிரி பிச்சு கொடுத்தா it will be advantage மும்பை 52-48. சரி, பீடாக் வந்து நல்ல ஒரு இதுவா ஒரு சிஎஸ்கே என்ன பண்ணணும், மும்பை என்னென்ன பிரச்சனைகள் சொன்னாரு. ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன் 12 இல்ல 13 போனோம், நாங்க தான் 12 போனோம். 12க்கு ஒரு வழியை சொல்லு அப்படின்னு அலைஞ்சுன்னு இருக்கோம். நீங்க 13க்கு ஒரு வழியை சொல்லுக்கு மும்பையை பார்த்த உடனே வர்றானுங்கடா, இவனெல்லாம் வரக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு 3-4 பேர் தோணும்ல, அது யாரு? இல்ல அது 3-4 பேர் எனக்கு ரொம்ப ஃபேவரட் பிளேயர் ஸ்கையே வந்துடுறாரு அதுல. ஏன்னா ஸ்கை இப்ப ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டாரு. முன்னையோட இப்ப கொஞ்சம் ஹெல்தியா இருக்காரு. ஏன்னா அவரை சுத்தி இருக்கிறது யாரு, கிரீனு அப்புறம் 2 பேர் டீல ஆரம்பிக்கிறார். ஸோ கிரீன் டீ சுத்தி இருக்காரு. ஸோ டிம் டேவிட் அண்ட் திலக் வர்மா. ஸோ கிரீன் டீ சுத்தி நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதால ஸ்கை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாரு, ஹெல்தியாகவும் இருக்காரு. ஸோ அந்த மிடில் ஆர்டரே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த ஓவராலா மிடில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். பிளஸ் மெயினா வந்து டாஸ் ஜெயிச்சா தயவு செஞ்சு போலிங் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க செகண்ட் இது ஆடிட்டாங்கன்னா முடிஞ்சது கதை. அவங்க வந்து எந்த மாதிரி ஸ்கோரும் அடிச்சு பின்னி. ஐ அம் வித் யூ பிரவீன், ஐ அம் வித் யூ. நீங்க என்ன சொன்னாலும் நீங்க கரெக்டா சொல்றீங்க. அவர் ஏன் ஷாக் ஆயிட்டாரு அதான் எனக்கும் புரியல. என்ன மும்பையோட சேஸ் பண்ற பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆனமா? இப்ப நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லாம போயிடுன்னு பார்த்தேன். எப்பவுமே கை வச்சிட்டீங்களா நீங்க? ஆனா ஓப்பனிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அது சொல்லியே ஆகணும். கண்ணை நம்பாதே படம் வேணா, ஆனா கானை நம்பு அப்படின்ற மாதிரி கான்வே பின்னிட்டு இருக்காரு. அதுக்கான ஆணி வேற இங்க உட்கார்ந்து இருக்கே, டெவான் கான்வே டிராப் பண்ணாதீங்க நோவே அப்படின்னாரு. அது வந்து அராம்கோ ஆரஞ்சு கேப் லீடர் போர்ட்லயே இருக்காரு அவரு. ஒண்ணு ஃபாஃப் டு பிளஸ் இருக்காரு, இல்ல இவர் இருக்காரு. இல்ல நம்ம ஃபாஃப் டு பிளஸியை மிஸ் பண்ணாதது காரணமே கான்வே தான். ஸோ நம்ம வந்து ஒரு போன சீசன்ல ரொம்ப பராமப்பட்டிருந்தோம், ஐயோ ஆர்சிபி போயிட்டு அடி பின்றாரு அப்படின்னு. இப்போ வந்து கான்வே இருக்கும்போது அந்த கேப் வந்து பிரிட்ஜ் ஆயிடுச்சு. அண்ட் துஷார் தேஷ்பாண்டே அவர் எம்ஜிஆர் நான் தான், சிவாஜி நான் தான்ற மாதிரி நிறைய விக்கெட் எடுப்பேன், நிறைய ரன்ஸும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பவர். நீங்க எல்லாம் ஆனா ரொம்ப சொல்றேங்க, சொல்லக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊரு, ரொம்ப பிடிச்ச ஒரு பிரான்சைசி, ரொம்ப பிடிச்ச ஃபேன்ஸ் தான் ஆவுனா ட்ரெண்ட் பண்ணி விட்டுறீங்க. எதுக்கு நீங்க துஷார் தேஷ்பாண்டேவையும் தீக்ஷனாவையும் டெய்லி ட்ரெண்ட் பண்றீங்க மேட்ச் முடிஞ்ச உடனே? எனக்கு சொல்லுங்களேன், என்னதான் உங்களுக்கு? அதாவது நாங்க வந்து மேட்சை பார்க்கறது இமோஷனலா தான் பார்ப்போம். யாராவது அடிச்சாங்கன்னா தலையை தூக்கி வச்சு கொண்டாடும், அடிக்கலன்னு நாங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும். அது வந்து பழகிடுச்சு. அது வந்து நாட் ஓன்லி சிஎஸ்கே, இந்தியா மேட்ச்ல இருந்து அதுதான் நடக்குது. அடிக்கலன்னா நீங்க யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல. சரி, போன மேட்ச் உதாரணத்துக்கு எங்க ஆனீங்க? போன மேட்ச் லக்னோல ஆனீங்க. அதுக்கு முன்னாடி எங்க ஆனீங்க? ஆர்ஆரோட ஆனீங்களா? அவங்களோட. ஆமா, அந்த மேட்ச் ஃபார் எக்ஸாம்பிள் ராய்டு அடிக்கல, நீங்க ஏன் அவரை ட்ரெண்ட் பண்ணல? ராய்டு அடிக்கலன்றத விட ஒருத்தர் வந்து அதிகமா ரன்ஸ் கொடுத்து இது என்ன கொலவெறியா இருக்கு? ஒரு தீக்ஷனா விக்கெட்டே எடுத்திருக்காரு. 4வது ஓவர் 6வது ஓவர் போடுறாரு, எண்டுல போடுறாரு. துஷார் தேஷ்பாண்டே முதல்ல போடுறாரு. ஆவுனா குண்ட மாற நிமித்தி குண்ட வாங்குறதுக்கு 2 பேரும் வராங்க, அவங்களையே போட்டுக்கிறேன் சீக்கிரம். எப்படி இல்ல தீக்ஷனா கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு பவுலிங் மட்டும் இல்ல, கேட்ச் விட்டதுக்கும் தான் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. சோ அந்த லெவல்ல வந்து கேட்ச் விட்டது வந்து அதுல கவலைப்படாதீங்க சொல்லிட்டாங்களா. அவர் கேட்டாங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு, இட்லி வடை அப்படின்னாரா. அதில் கார்த்தால வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்ல போகும்போது சர்வ் பண்ணும்போது தூக்கி தான் போடுவாங்க இட்லி வடையை. அது பிடிச்சாதான் சாப்பிட முடியும். அதை விட்டாருன்னா வந்துட்டு திருப்பி பிரேக்ஃபாஸ்ட் இல்ல போடான்னு அனுப்பிச்சிருவாங்கன்னு. அதனால நெக்ஸ்ட் மேட்ச் கேட்ச் பிடிப்பாரு. ரொம்ப ரொம்ப க்ரூடுங்க. இந்த க்ரூடா இருக்கிறதால தான் ஐபிஎல் அவ்வளவு ஃபேமஸா இருக்கு. ஸோ எவ்வளோக்கு கிரிட்டிசைஸ் அந்த அளவுக்கு பாராட்டி இருக்கிறதால தான் எல்லா எமோஷனலும் சேர்த்து வச்சுதான் ஐபிஎல் இவ்வளவு பெரிய பிராண்ட் ஆக்கி.
சோ இது வந்து அதனால வெறும் நீங்க என்ன எமோஷனலா சொல்றீங்க? பார்க்கலாம், இந்த அளவுக்கு பெருசே ஆயிருக்காது ஐபிஎல். அக்ரி. ஐபிஎல் இவ்வளவு பெருசா அது காட்டுறப்ப எமோஷனலா பாருங்க. அதுக்குன்னு லெஃப்ட் ரைட் சென்டரா வாங்குங்க. இப்போ ஒருத்தர புடி. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க திட்டுங்கன்னு தான் சொல்றேன். அதாவது என்னோட பாயிண்ட் என்னன்னா, இவர இவ்வளவு திட்டுறீங்கல்ல, இவரையும் திட்டுங்க. ஏன் இந்த பக்கம் ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க? இவர மட்டும் ஏன் திட்டுறீங்க? இவர மட்டும் எல்லாருமே தான் பாராட்டுங்க. தெரியும். இப்போ இவரையே பாராட்ட அம்பத்தி மாட்டீங்க. ராயுடு கூட நானே நிறைய மீம்ஸ் இப்போ பார்த்தேன். நான் முன்னாடி அதாவது தமிழ் சினிமால ஹியூமர்ங்கிறது எப்படி வந்ததுன்னா, ஒரு ஹார்ஷான விஷயத்த அப்படியே ஒரு லேஸ்ட் ஹியூமரோட சொன்னோம்னா, அது போய் சேர்ற மெசேஜும் சேரும். மனசு ரொம்ப புண்படாது. புண்படணும்னே சொல்லாதீங்கிறது தான் என்னோட இது. அது வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. See, அது வந்து few people பண்றதுனால அது வந்து நார்மலைஸ் ஆகாது. பட் எல்லாருமே நான் பார்த்த வரைக்கும் மீம்ஸ் எல்லாமே ஃபன்னா தான் இருந்தது. அது ஜஸ்ட் ஃபார் ஃபன். மீம்ஸ் எல்லாம் சூப்பர். இந்த ட்ரெண்டிங் ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் தான். எனிவே பீடாக் இப்ப சிஎஸ்கே சைடுல இருந்து அவர் மும்பையை பார்க்கும்போது ஸ்கை சொன்னாரு. வேற யாருங்க? பணமரத்துல பாதி இல்ல, மிடில் ஆர்டரே சொல்றேன் நான். மிடில் ஆர்டரே பயங்கர ஸ்ட்ராங். கிரீன்ல இருந்து ஸ்கைல இருந்து டிம் டேவிட், திலக் வர்மா, இந்த 4 பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 4 பேரும் வரும்போது ஃபிளைட்ல டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. சரி, நீ பீடாக் நீ சொல்லு. இப்போ ஒரு மும்பை இந்தியன்ஸ் தரப்புல இருந்து சிஎஸ்கேக்குள்ள பார்த்தனா எந்த 4 பேரை பார்த்து பயப்படுவேன், திகில் அடைவேன்? இல்ல, எனக்கு எடுத்த உடனே அந்த 2 பேர் பார்த்தாலே எங்களுக்கு இதுவாயிடும். தேவன் கான்வேயும் ருத்ராஜ் கேக்கோட அந்த நீங்க ஓப்பனிங் காம்பினேஷன் நீங்க செப்பரேட் பண்ணலன்னா, பர்டிகுலர்லி இவங்களுக்கு நான் இன்னொன்னு சொல்றேன், நான் திருப்பியும் சொல்றேன், முதல்லையும் சொன்னேன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டு நான் எஸ்ஏ லீக்ல பார்த்தது எப்படி இருக்குன்னா அதே மாதிரி தான் இருக்காரு. அப்படியே நேர நாலடியார் சில மாதிரி நிறந்து அங்கேருந்து போடுறாரு. அவருக்கு கொஞ்சம் கூட வந்து டெலிவரி ஸ்டைடும் பெருசா இல்லை, ஃபாலோ த்ரூவும் இல்லை. அதனால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த பழைய ஜோஃப்ரா ஆர்ச்சரை பார்க்கலங்கும் போது எனக்கு வந்து இந்த இன்ஃபார்ம் ஓப்பனிங் பேர் எனக்கு இருக்கு. ஐ ஹவ் ஆல்ரெடி காட் அ வீக் போலிங் அட்டாக். அர்ஷத் கான் நல்லா போடுறாரு, பட் இந்த லெவல்ல வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ற அளவுக்கு இல்லை. குமார் கார்த்திகேய as a guy will give you 4 overs for 29, not a genuine wicket taker. கேமரூன் கிரீனும் பாத்தீங்கன்னா விக்கெட் எல்லாம் பெருசா எடுக்கல, பட் 4 ஓவர் போடுறாரு. பியூஷ் சாவ்லா மட்டும் தான் விக்கெட் எடுக்கிறாரு ஒழிய வேற யாருமே விக்கெட் எடுக்கல. தெரியல, பியூஷ் சாவ்லா மாதிரி ஒரு ஹியூமர் சென்ஸ் யாருக்குமே கிடையாது. அன்னைக்கு மேட்சுக்கு முந்தின நாள் பிராக்டிஸ் பண்ணிருந்தோம் வான்கடையில. சும்மா அப்படியே பேசினேன், மச்சி காமெண்ட்ரி பண்ணி இந்த கோட்டு சுட்டு போட்டு இந்த திடீர்னு ஷார்ட் சிட்டி ஷர்ட்டோட வந்து போலிங் போட்டு இறக்குறியே அப்படின்னு. அவனை என்ன பண்றது, கூப்பிட்டாங்க வந்து போடுன்னு. கமெண்ட்ரி பண்ணா போலிங் பெட்டர் ஆகுது அப்படின்னா. ஓகே சரி, ஓகே அப்படியே பேசிட்டே இருந்தோம். அப்போ சொன்னேன், என்னடா ஃபேமிலிலாம் இருக்கா அப்படின்னா, ஃபேமிலி ஒய்ஃப் வந்திருக்கா மச்சான், குழந்தைங்கள ஊர்ல இருக்கா, சும்மா மேட்ச் பார்த்துட்டு போயிடுவா. என் ஒய்ஃப் இப்போ எக்ஸ்பர்ட் ஆயிட்டா, ஜியோ சினிமாவில் கூப்பிட்டா அவர் எக்ஸ்பர்ட் வியூஸ்லாம் கேட்கறாங்க. வீட்டுல என்னோட எப்படி மல்லு கட்டுற அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் வியூஸ் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். உடனே சொன்ன, ஆமா என் பையனும் உயிரை வாங்குறாயா, எல்லா மேட்சும் கிரிக்கெட்டை பார்த்து என் புட்டுங்கி எடுக்கிறான் அப்படின்னா. நான் உடனே சொன்னேன், அப்படியே அவன் பையனுக்கு கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்டா எல்லாரையும் கூட்டு போய் மேட்ச் முன்னாடி டிவி முன்னாடி உட்காந்து மேட்ச் தான் பார்த்துட்டு இருக்கான். நான் சொல்லிட்டேன், மாவனை பால கீழே கையில எடுத்த பல்லுகள்லாம் தட்டிடுவேன் இப்ப சொல்லிட்டு. பையனுக்கு 6.25 வயசு ஆகுதான். பாலை எடுத்தானால கையிலேயே போடுறானா, பாலை கீழே வச்சுட்டு பேட்டை கையில குத்துறானா. அவனை பாலை தொட்ட பிச்சிருவான், பேட்டை பிடி அப்படின்னு பேட்டை கையில கொடுக்குறானா. கொடுத்துட்டு சொல்லிட்டானா, மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு நல்ல பேட்ஸ்மேன் வந்துட்டு இருக்கான், 20 crores எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், ஏன்டா பேட்டை கையில கொடுத்துட்டு எப்படி ட்ரைனிங்? காலையில நான் எழுந்ததுல இருந்து பால் போட்டுனே இருப்பேன். இங்க பால் போட்டா எனக்கெல்லாம் 50 லட்சம் தான் கொடுக்குறாங்க. அவன் பேட்ல அடிச்சுனே இருந்தா ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 கோடி கொடுப்பாங்க. நல்ல விவரமா வளர்க்கறடா பையனை அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசி. சொல்லு மச்சி, சாரி அவன் இது பண்ணிட்டேன். 4 பிளேயர் சிஎஸ்கே, டெவன் கான்வே, ருத்ராஜ் கேக்வாட். ஸோ நீங்க வந்துட்டு அன்லெஸ் அதர்வைஸ் வந்து இப்போ ஒன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அன்பார்ச்சுனேட்லி ருத்ராஜ் கேக்வாட் அடிக்கலன்னா டெவன் கான்வே ஸ்டெப்பிங் அப் அண்ட் வைஸ் வெர்சா. இப்போ you have not seen that 11 for 2 slump which happened all the time last year. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அவங்க ஸ்டெடியா இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவம் தூவே எப்படின்னா வந்து ஒரு வேற மாதிரி வந்து ஒரு முழு நீள இது சந்திரமுகியா வந்து நிற்கிறாரு அவரு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ராய்டுன்னு ஒரு ஆள் வந்து இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சு. ஒரு பக்கம் அஜிங்கியா ராணே வேற. ஸோ உங்களுக்கு வந்து ஒன்லி சான்ஸ் அவங்களுக்கு என்னன்னா, இவங்கெல்லாம் வந்து பியூஷ் சாவ்லா எப்படி விக்கெட் எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலண்ட் டிஃபென்ஸ் போலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கும் ஒரு ஸ்கில் வேணும். ஸோ இப்போ குமார் கார்த்திகேய மாதிரி ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பெருசா விக்கெட் வேணும். ஐம் டெல்லிங் இஸ் வெரி கிளவர் பாய். 4 ஓவர்ல 32 போட்டுருவாரு. ஸோ இது வந்து பெரிய ஸ்குவீஸ் எப்படி ஆகும்னா, இந்த 11 for 2 எடுத்தாதான். அந்த பூனைக்கு மணி கட்டுறது யாரு? எனக்கு என்னமோ ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட் ஆஃப் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 11 for 2 சொல்யூஷன் அவங்க எப்படி எடுத்துன்னு வர போறாங்க? எடுத்துன்னு வந்துட்டாங்கன்னா வித் தீஸ் கைண்ட் ஆஃப் bowlers what they've got in the middle, CSK might end up with 20 or 25 runs short, which is going to be the deciding factor for them. Which bowler is going to step up in the first 4 overs? If you're not going to step up,
CSK is going to pin you down with the bat. வான்கடையிலே 160க்கு புடிச்சிட்டாங்களே அவங்கள. அதாவது அவங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டு தான் புடிச்சாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஒரு க்ரூஷியல் ஆஸ்பெக்ட் மும்பையோட நினைக்கிறேன். சரி அப்படியே போய் நம்ம கேலோ திமாக் டீமை போட்டு வந்துடலாம் பீடா. Hi, hello and welcome back to Kelo Dimag Se, presented to you by Dream 11. Today's contest will be between CSK and MI, and we'll be picking a team, and it's quite an easy team to pick because you've got stock standard players who will give you some amazing fantasy points. P-Dog, what's your pick for the day? Look, it's not going to be as easy as we thought because, the last two games, we both were heavily stacked in favor of Chennai Super Kings, picking at least 7 players in both the games. And now, when you see Mumbai's also got equal amount of superstars and they're also performing. And the second thing, their record, what they've got against Chennai, in Chennai, the most dominant team in Chennai, the history of IPL playing against Chennai Super Kings and winning. It's going to be a tough call for you where you have to be very, very clear on your picks. You expect the pitch to be on the batting favor, on the slightly slower side. So the combination what I have picked is still again in favor of Chennai, but it's 6 in favor of Chennai and 5 in favor of Mumbai Indians. I've got 2 wicket keepers. That's going to be Devon Conway and Ishan Kishan. My batsmen are going to be Rutraj Gaikwad, Surya Kumar Yadav, Tilak Verma and Shivam Dube. My all-rounders are going to be Ravindra Jadeja, Cameron Green and Moeen Ali. And my bowlers are going to be Piyush Chawla and Tushar Deshpande. And my captain is going to be Surya Kumar Yadav and my vice captain is going to be Devon Conway. Interesting. I've got a very similar side apart from a few changes. I don't have Moeen Ali in my side for the simple reason that Bombay don't have as many left-handers, P-Dog. They probably will open with Ishan Kishan. So Moeen Ali has to go right up front. And the other left-hander that is coming in, Tilak Verma, I'm not too sure entirely because CSK will have to bowl a bit of left-arm spin. Would Jadeja have to be under-bowled if Moeen has to bowl? It's going to be an interesting contest. But, I really do think if CSK gives a slightly turning pitch, then Moeen is in the game. Otherwise, he's pretty much going to bowl 2 or 3 overs, maybe not 4. I'm just guessing it. So the team I have gone in with is Devon Conway and Ishan Kishan as openers. 4 batters, Rohit Sharma, Surya Kumar Yadav, Ruturaj Gaikwad and Tilak Verma. The reason I've gone for Rohit Sharma is because he, I think, will be reasonably good against Mahesh Theekshana and Moeen Ali. His only problem might be to face a little bit of Ravindra Jadeja, which I think he'll smartly do. 2 all-rounders for the day are, batsmen is Rohit Sharma, Surya Kumar Yadav, Ruturaj Gaikwad and Tilak Verma. The 2 all-rounders are Ravindra Jadeja and Cameron Green, which is pretty much what you had. Moeen hasn't been batting that much higher in the order. They've used Shivam Dube more as an enforcer. So that's one of the reasons I'm leaving him out of the team. And the 3 bowlers are Piyush Chawla, Jofra Archer and Matisha Patirana. Jofra Archer, yes, he might have not got a lot of wickets, but the 2 wickets he's played on so far is in Mumbai and Mohali. Chennai will have some assistance for him. It might be a little slow. His knuckle ball will come into the game. Has been bowling a lot of slower balls. My captain for the day is Devon Conway and vice captain for the day is Ruturaj Gaikwad. I've gone in with a 7-4 in favor of Mumbai. But both my captain and vice captain are from Chennai because I'm thinking Chennai will make runs and Mumbai will be able to make equal amount of runs. So that's why my team is based like that. Let's go through your team once more, Peter. Yeah, again, I'm going in favor of 6-5 in place of Chennai. For only reason is I'm expecting it's going to be an 180 and 190 tussle where it's not going to be a low scoring 140 or 150. So my 2 wicket keepers are going to be Devon Conway and Ishan Kishan. My batters are Ruturaj Gaikwad, Surya Kumar Yadav, Tilak Verma and Shivam Dube. I've got 3 all-rounders in place. That's Ravindra Jadeja, Cameron Green and Moeen Ali. I've got only 2 bowlers. That is Piyush Chawla and Tushar Deshpande. My captain is going to be Surya Kumar Yadav and my vice captain is going to be Devon Conway. Right. The team is very similar, similar to P-Dog with 2 changes here and there. Devon Conway and Ishan Kishan are my 2 keepers. Captain for the day is Devon Conway. Rohit Sharma, Surya Kumar Yadav, Ruturaj Gaikwad and Tilak Verma are my batters. Vice captain being Ruturaj Gaikwad. The 2 all-rounders are Ravindra Jadeja and Cameron Green. 3 bowlers are Piyush Chawla, Jofra Archer and Matisha Patirana. So that's our team. So as always, take our inputs, take an input on conditions and also go into the previous game that they played at Wankhede. And as always, use your instinct and make your best team. And have a great day at Fantasy. Thank you. Thank you so much for joining me once again on Kelo Dimag Se, presented to you by Dream 11. சரி, ஓகே. யாரை பார்த்து பயம் அப்படின்னு சொன்னீங்க? Some key matchups for the day, P-Dog. We'll start with you. What are the key matchups for the day? Key matchups for me is one is Ishan Kishan versus Deepak Chahar. Ishan Kishan is someone where உங்களுக்கு அந்த 4th stump slightly fuller lens கொஞ்சம் அப்படி வெளியில அலைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இஸ் கோயிங் டு த்ரோ ஹிஸ் ஹேண்ட்ஸ் அட் இட்.
ஸோ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டீப் பாயிண்ட் ஸ்கொயரா வச்சுட்டு, கவர்ஸை கொஞ்சம் ஸ்கொயரா வச்சுட்டு, பாயிண்ட் ஷார்ட் பாயிண்ட்டை கொஞ்சம் ஸ்கொயரா வச்சுட்டு, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பை ஃப்ளோட்டிங் ஸ்லிப் மாதிரி செகண்ட் ஸ்லிப்பை வச்சுட்டு, தீபக் செஹ்ரா அப்படியே பர்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தா he will surely throw his hands at it. ஸோ நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இஸ் கோயிங் டு கெட் காட் அட் ஸ்லிப்ஸ் ஆர் இஸ் கோயிங் டு கெட் காட் அட் பாயிண்ட். இது ஒரு மேட்சப்பு. ரெண்டாவது மேட்சப் வந்து நம்ம ஸ்கை. இப்ப ஸ்கைக்கு வந்து கையை எப்படி எடுக்கணும்னா ஒரே ஒரு இதுதான் பண்ணணும். இப்ப ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு அவரு நீங்க வந்துட்டு கொஞ்சம் வந்து ஃபுல்லர் லென்ஸ் உள்ள போட்டீங்கன்னா இன்சைட் அவுட் அடிச்சிருவாரு. இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, நேர வர்ற பால்ல ஸ்வீப் அடிப்பாரு பிட்வீன் ஃபைன் லெக் அண்ட் ஸ்கொயர் லெக். எத்தனை ஃபீல்டர் வச்சாலும் அங்க நீங்க ஆளு பண்ணவே முடியும். ஸோ அவருக்கு என்ன பண்ணணும்னா அந்த 3 பாயிண்ட் தியரின்னு சொல்லுவாங்க. ஒரு ஷார்ட் தேர்ட் மேனை ஒரு ஃபோர்த் ஸ்லிப் மாதிரி 30 யார்ட் சர்க்கிள்ல ஷார்ட் தேர்ட் மேனு ஒரு ஸ்கொயர் பாயிண்ட் இந்த கட்டுக்கு, அதுக்கப்புறம் திருப்பியும் இன்னொரு பாயிண்ட் 3 பாயிண்ட் வச்சுட்டு அவருக்கு ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த் வந்து இந்த ஃபோர்த் ஸ்டம்ப் ஃபிஃப்த் ஸ்டம்ப்ல போட்டு அவரை கட் அடிக்க ஒண்ணும் நீங்க. ஸோ இப்போ இந்த லென்த் நீங்க போட்டீங்கன்னா அவர் இன்னொன்னு இன்சைட் அவுட் எப்படி அடிப்பாரு, ஒன்னு இறங்கி வந்து இன்சைட் அவுட் அடிப்பாரு, இல்லைன்னா ரூம் கொடுத்து இன்சைட் அவுட் அடிப்பாரு ஒழிய ஷார்ட்டா போடுற பாரு பேக் ஃபுட் போய் கட் இன்சைட் அவுட் ஷாட் அடிக்க மாட்டாரு. ஸோ அப்பயும் நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஸ்வீப்பர் கவர்ஸையும் கொஞ்சம் இந்த பக்கம் வச்சுட்டு லாங் ஆஃப் நல்லா ஒய்டு வச்சுட்டு அவரோட லெக் சைட் ஷாட்ஸை நீங்க ஸ்வீப்ஸை பிளாக் பண்ணீங்கன்னா கட்டுக்கு தான் போவாரு. ஸோ ஈதர் ஒன் ஆஃப் த ஸ்பின்னர்ஸ், பர்டிகுலர்லி ரவீந்திர ஜடேஜா அவரோட ஸ்பீடு த்ரூ தேர் இந்த மாதிரி போட்டா பேக் ஃபுட் போய் கட் அடிச்சு காட் பிஹைண்ட், இல்லைன்னா கெட்டிங் காட் அட் ஒன் ஆஃப் தீஸ் 3 பாயிண்ட்ஸ் இஸ் வாட் ஐ அம் விஷுவலைசிங். ரைட் பிரவீன், உங்களோட மேட்சப்ஸ் ஃபார் தி டே. எனக்கு வந்து ஒரு 2 சேஞ்சஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டீம்ல தீக்ஷனா பதில சாண்ட்னர் கொண்டு வரணும் நம்பர் 1. அண்ட் இன்னொரு இது வந்து ஒரு மேட்ச் ரெஸ்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். துஷார் தேஷ்பாண்டேக்கு ரெஸ்ட் கொடுத்து ஆகாஷ் சிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் சிங் வந்து ஸ்லைட்லி பெட்டரா பர்பிள் கேப் தான் போட்டிருக்காரு. பட் ஸ்டில் எனக்கு வந்து பயங்கரமா ரன்ஸ் கொடுக்குறாரு. அது நடக்கிறதுக்கு காரணம் அப்பவே சொன்னேன், நீங்க ட்ரெண்ட் பண்றதுலயே நினைச்சேன் நான் ஒன்று. பட் ஆகாஷ் சிங் கொண்டு வந்து அவர் வந்து அது 2 மேட்ச் பிரேக் வந்து நல்லதா இருக்கும் அவருக்கு. ஸோ ப்ராபப்ளி அவர் வந்து போர்கண்ட சிங் அப்படி ஆயிருக்காரு ஆகாஷ் சிங் வந்து. ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் எடுத்து பவுலிங் போட்டு ஸ்கை விக்கெட் அவர் எடுப்பார். ஸோ ஸ்கை வர்சஸ் ஆகாஷ் சிங், ஸ்கை ஆகாஷ். ஸோ அந்த டெக்னிக் வந்து ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபைனல் ப்ரெடிக்ஷன்ஸ் பீடா, ஃபைனல் ப்ரெடிக்ஷன்ஸ். யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணும், டாஸ் வைஸா டாக்டிக்கல் வைஸா, யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணும், என்ன பேட்டிங் ஆர்டர், யார் வின் பண்ண போறாங்க, என்ன காம்படிஷன், சேஸ் பண்ணா பெட்டரா ஃபர்ஸ்ட் ரன்னா பெட்டரா, யாருக்கு எப்படி? இல்லை எப்பவுமே நான் வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட்னு தான் சொல்லுவேன் சிஎஸ்கேக்கு. பட் இங்கே வந்து சீயிங் த காம்போசிஷன் த பிச் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஐ வாண்ட் தெம் டு போல் ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்துட்டு அண்ட் தட் போலிங் ஈவன் 200 is going to be a difficult chase in Chennai can be achieved considering the kind of bowlers what they've got. இப்போ ஒரே ஸ்ட்ரைக் போலர் வேறு நீங்க பயப்படணும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான். பட் ஐ எம் நாட் சீயிங் தட் 2.0 வெர்ஷன் ஆஃப் ஜோஃப்ரா ஆர்ச்சர் போது ஐ எம் நாட் வரிட் அபவுட் இட். பி இட் கேமரூன் கிரீன், பி இட் குமார் கார்த்திகேயா, எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ரன் ரெஸ்ட்ரிக்டிங் மெஷின்ஸே ஒழிய இப்போ உங்களுக்கு இப்போ தீக்ஷனா மாதிரி ஒரு ஆள் வந்து அந்த ஸ்லைடர் கேரம்பல் போடுவாரோ இது போடுவாரோ அந்த மாதிரி ஒரு போலர் வந்து 4 ஓவர் இவனை 4 ஓவர் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு குவாலிட்டி அங்க இல்லைங்கும் போது they have to bowl first. Even Mumbai will also be thinking on the same line. Particularly they've gunned down the successive chases of 200. They will surely also wanted to bowl first. இப்ப நான் எப்படி யோசிப்பேன்னா இந்த மாதிரி சென்னை மாதிரி ஒரு பிட்ச்ல where it's a spin dominated attack in terms of Mumbai, my number 3 will definitely be Tilak Verma if Ishan Kishan gets out. If Rohit Sharma out ana Surya Kumar Yadav. So it's going to be Ishan Kishan, Rohit Sharma, Surya Kumar Yadav and Tilak Verma. 4 Indian batters வச்சுட்டு finishing பயங்கர ஸ்ட்ராங்கா வச்சுப்பேன். It is always a cushion for me to have both 2 ஆலமரம் at the same time, Cameron Green and Tim David. For also supported by Neil Vadera. ரொம்ப ஸ்வீட் அடிப்பாரு, நிறைய பேர் பார்த்ததுல பிக் சிக்ஸஸ் அடிப்பாரு. ஸோ மும்பையோட ஸ்ட்ராட்டஜி should be like this: win the toss and chase. batting order இந்த மாதிரி இருக்கணும். They have got a bowling unit which I don't think they are going to change or they don't have any options to bring in. Chennai, it is very simple. Praveen sir சொன்னாரு, ஏன்னா sheerly because of the economy and the fielding of தீக்ஷனா இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப்க்கு எனக்கு ஸ்ட்ரைக் போலர் வேணும். அவர் 10 ரன் கூட கொடுத்தாலும் சரி, கால் வழியா ஒரு பவுண்டரி விட்டாலும் சரி, ஐ ஸ்டில் வாண்டட் டு பெர்சிஸ்ட் வித் தீக்ஷனா. அதே மாதிரி துஷார் தேஷ்பாண்டே மாதிரி ஒரு ஆளு. இப்ப நீங்க எப்படின்னா அவரை லாஸ்ட் டைம் இன்னொன்னு சொல்றேன், நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி, இன்னயா நீ வந்து துஷார் இப்ப ஆலப்பசரன் துஷார் தேஷ்பாண்டே 1 ரன் கொடுத்த உடனே 1 ரன் கொடுத்துருக்காரு, டெத் ஓவர்ல அவர் கொடுக்காம தீபக் சார் கொடுத்துட்டு இன்னங்க தலை அப்படின்னு. அதாவது அவர் பண்ணது பர்ஃபெக்ட்லி ரைட். இந்த லாஸ்ட் டைமே உங்களுக்கு என்ன சொன்னேன், இப்ப துஷார் தேஷ்பாண்டே
விக்கெட் எடுக்கிறாரு ஒழிய இஸ் ஆல்சோ கிவிங் 14 to 15 on average from over number 15 to 20. So expecting that அவர் என்ன பண்ணாரு, okay I'm not going to give him. அந்த சிச்சுவேஷன்ல I don't want wickets at all. They are already struggling and going at 5 and over போது I want a bowler who can come and bowl 8 runs. So அவர் வந்து தீபக் சஹர் அப்படின்னு ஒரு ட்ரம்ப் கார்டை எடுத்தாரு. ஒருவேளை தீபக் சஹர் நல்லா பண்ணியிருந்தாருன்னா இட்ஸ் ஒன்லி கோயிங் டு டூ wonders for them in future. ஸோ இவங்க என்ன பண்ணணும், எந்த சேஞ்சையுமே பண்ணக்கூடாது. இப்போ நான் எப்படி யோசிப்பேன்னா, இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒருவேளை விக்கெட் குயிக்கா விழுந்ததுன்னா 3 overs அந்த மாதிரி ஐ வாண்ட் அஜிங்கியா ரஹானே டு பேட் நம்பர் 3 அண்ட் நாட் சிவம் துபே. பவர் பிளேக்கு அப்புறம்னா சிவம் துபே. மற்றபடி சிஎஸ்கே எதுவும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ராக்கெட் சேஞ்ச் எதுவுமே இல்லை. வின் த டாஸ் அண்ட் பவுல் ஃபர்ஸ்ட். பிரவீன், உங்களோட ஃபைனல் ப்ரெடிக்ஷன்ஸ்? ஸோ அதே தான், வின் த டாஸ், பவுல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் சேசிங் தான் நமக்கு வந்து பெட்டராக இருக்கு. அவங்க சேசிங்ல பின்னிடுறாங்க, நம்ம பவுலிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. ஸோ மிடில் ஆர்டர்ல பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல வந்து மிடில் ஆர்டர் 2 பேர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆடிட்டு இருக்காங்க, டூபே அண்ட் ஸோ பாம்பேக்கு அகேன்ஸ்ட் டூபே டெஃபினட்டா பர்ஃபார்ம் பண்ண வராரு. இந்த வரானே அவசியம் உண்டுன்னு ஒரு படம் வந்து மலையாளத்துல, அதாவது மாப்பிள்ளை தேவை, அதுக்கு மீனிங் அந்த மாதிரி நம்ம மிடில் ஆர்டருக்கு ரஹானே அவசியம் உண்டு. ஸோ டெஃபினட்டா ரஹானே வந்து நம்ம மிடில் ஆர்டருக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர். ஸோ டூபே அண்ட் ரஹானே நம்பி தான் சிஎஸ்கே மிடில் ஆர்டர் இருக்கு. அண்ட் ஓப்பனிங் சொல்லவே தேவையில்லை. ஸோ லோவர் மிடில் ஆர்டர் தான் கொஞ்சம் கவலையா இருக்கு. லைக் மொயின் அலி அண்ட் அம்பத்தி ராயுடு அண்ட் ரவீந்தர் ஜடேஜா, அவங்க 3 பேர் வந்து அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் தேர் இஸ் அ சான்ஸ் தலேட் டு ஸ்டெப் அப், அவர் இன்னும் கொஞ்சம் மேலே வந்து எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆடி காமிச்சிட்டு போகலாம். சோ இதுதான் என்னோட, அதுதான் சொல்லிட்டாரு, டெஃபினெட்லி நாட் அண்ட் டானி மாரிசன். நீங்க கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சோ தட்ஸ் a wrap on this episode of Homecoming. எல்லாரும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல விசில் போடுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. CSK on 13 சந்திப்போம். Thank you so much.